டெலிவரிக்கு அப்புறம் நீங்க பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்னால உங்க ஹெல்த்தும், குழந்தையோட ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகுறது இருக்கும். நான் உங்க டாக்டர் லக்ஷ்மி. இன்னைக்கு வீடியோல டெலிவரிக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரு 10 இம்பார்ட்டன்ட்டான விஷயத்த பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இது உங்க ஹெல்த்துக்கும், குழந்தையோட ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம் ரெஸ்ட். டெலிவரிக்கு அப்புறம் உங்க பாடி ரொம்ப வீக்காவும், டயர்டாவும் ஃபீல் ஆகுறது இருக்கும். இதனால ப்ராப்பர் ரெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய குழந்தை நைட்ல ஆக்டிவா இருக்கிறது இருக்கும். பகல்ல நீங்க தூங்கணும் போது பெரியவங்க பகல்ல தூங்குனா ஜன்னி ஏறும் அப்படின்றதுனால தூங்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இட்ஸ் டோட்டலி அ மித். ஸோ பகல்ல தூங்குறதுனால ஜன்னி ஏறாதுங்க. இன்னொரு விஷயம், நீங்க தூக்கம் சரியா இல்லைன்னா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தும் பிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்பவே எஃபெக்ட் ஆகுறது இருக்கும். உங்க பாடி டெலிவரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகணும்னா ப்ராப்பர் ரெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். உங்க குழந்தை தூங்கும்போது நீங்க தூங்கலாம். அண்ட் உங்க குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும் என்னும்போது நைட் டைமோ பகல்லையோ உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க தூங்குங்க. பிரெஸ்ட் மில்க பம்ப் பண்ணி வச்சுட்டு உங்க ஃபேமிலியோட சப்போர்ட்டோ இல்ல ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோ குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ நீங்க தூங்குங்க. உங்க மைண்டையும் பாடியும் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்க டாக்டர் எழுதி குடுக்குற மெடிசின்ஸ தவறாம எடுத்துக்கோங்க. முக்கியமா சப்ளிமெண்ட்ஸ், அயர்ன், கால்சியம் தவறாம எடுத்துக்கோங்க. உங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம எந்த மெடிசின்ஸும் எடுக்காதீங்க. உங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம எந்த மெடிசின்ஸையும் நிறுத்தாதீங்க. ஸோ செல்ஃப் மெடிகேஷன், செல்ஃப் ஸ்டாப்பிங் பண்ணாதீங்க. 3வது விஷயம் ஹெல்த்தியான ஃபுட்ஸ். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்க பாருங்க. வீட்ல செஞ்ச உணவ மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், ஸ்பைசி ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரமாவோ, எண்ணெய் ஜாஸ்தியா சேர்த்துக்கக்கூடிய உணவ டோட்டலா அவாய்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட உணவுல கீரை, பழம், காய்கறி, முட்டை, பால் இது எல்லாமே தினமும் ஒரு மினிமல் அமௌண்ட்டாவது எடுத்துக்க பாருங்க. நெறைய தண்ணி குடிங்க. உங்க பாடிய ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் உங்க குழந்தையோடைய இம்யூனிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது உங்க மைண்ட ரொம்ப காமா, ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. இதனால உங்க ஹோல் ப்ராசஸ்க்கும் மில்க் ஃப்ளோக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்க குழந்தைய அப்பப்போ உங்க பக்கத்துல வச்சுக்கிறதுனால உங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய எமோஷனல் பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறது இருக்கும். பர்சனல் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்ட இடத்த ரொம்ப கிளீனா, ட்ரையா வச்சுக்கோங்க. உங்க பாடிய கிளீனா வச்சுக்கோங்க. உங்க டாக்டர் சொன்ன மாரி பேட்ஸ சேஞ்ச் பண்ணுங்க. இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கோங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. உங்க பாடிக்கு அதிகமா ஸ்ட்ரெயின் குடுக்காதீங்க. உங்க பாடி ஹீல் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறது. சில நேரம் ஹாப்பியா இருப்பாங்க. சில நேரம் ரொம்ப சேடா இருப்பாங்க. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நெறைய பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்புறம் இருக்கும். இந்த டைம்ல உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசவத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு மட்டும் கேர் இல்லாம அம்மாக்கும் ஒரு ப்ராப்பர் கேர் கண்டிப்பா கொடுக்கணும். மைல்டு எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் உங்க டாக்டரோட அட்வைஸோட நீங்க பண்ணலாம். டாக்டர் செக்கப் ரொம்ப முக்கியம். பிரசவத்துக்கு அப்புறம் டாக்டர் செக்கப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். உங்க ஹெல்த்துக்கும், குழந்தை ஹெல்த்துக்கும் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.